இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ டாஸ் ஜெயிச்சோன்னா வழக்கம் போல இங்கிலாந்து அவங்களோட வெப்பன் நாங்கள் சேசிங் தான் பண்ண போறோம்னு சொல்லி சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விக்கெட்லாம் பரம பாட்டா நம்ம எக் பேட்ஸ்மேன் ஆடுறோமா இல்லை வந்து பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் ஆடுறோமான்ற மாதிரி அவ்வளோ ரோடா போட்டு வச்சிருக்காங்க. பிச்சில் ஸ்விங்கு சீம் எதுவுமே இல்லை. ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான் அவங்க பவுலிங்கை விட. ஸோ அவங்க வந்து இந்த பேட்டிங்காக போயிருக்காங்க பேஸ்பால் அப்ரோச்சில். Even though we scored 300 with the brilliant knock of SSV Jaiswal and hit of the Shubman Gill, yet இந்த 300 இது வந்து நாளைக்கு வந்து எப்படி அதை கன்வெர்ட் பண்றாங்கன்றது தான் முக்கியம். த ஸ்டாண்டிங் பிட்வீன் ஜடேஜா அண்ட் சுப்மன் கில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை டிசைட் பண்ண போகுது இந்தியாவுக்கு. மெனி கொலாப்ஸ் பிட்வீன் நிதிஷ்குமார் ரெட்டி, பண்ட் அண்ட் கருண் நாயர் தான் கொஞ்சம் இதுவாக இருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடிக்கலாம். பிகாஸ் இது ஒரு பாட்டா விக்கெட்டு. பண்டோ வழக்கம் போல டபுள் எக்ஸ் ஸ்குவாட் தான். எட் நிதிஷ்குமார் ரெட்டியை முன்னாடி இறக்கி விட்டு தான் ஒரு பிளண்டர். ஜடேஜா முன்னாடி இறக்கி விட்டு தான் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்னா இருந்திருக்கும். மற்றபடி இங்கிலாந்து பவுலர்ஸ் பிளேட் வெல் எக்ஸப்ட் தங்க தான் வந்து கொஞ்சம் பொழந்துட்டாங்க. அவர் வந்து பிரசித் கிருஷ்ணா போன வாட்டி எப்படி பொழந்தாங்களோ அதே மாதிரி எக்கனாமிக்கலாகவே போட விடல அவரை. மற்றபடி ஆல் ஆர் வந்து பார். நல்லா சுபன் கில் பயங்கரமாக ஒரு பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது நாளைக்கு எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக போகுது, எந்த கொலாப்ஸும் ஆகாமல் போஸ்ட் லைன்ஸ் வரைக்கும் ஆடினா ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 500 அடிச்சா மைட் பி வி ஆர் சேஃப். அதர் தட் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா டு கம் பேக் இன் திஸ் இன்னிங்ஸ். ஸோ நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவில் வந்து சரிப்போம். பாய்.